ராம்கி பேய் வேஷம் போட சொன்னா பேய் மாதிரியே இருக்கே ஐயா. சம வாடா வாடா, கதவை சாத்து, தாப்பால் போடு. வா டேய், நீ பண்றது எனக்கே பயம் வரல. அந்த பொண்ணு பயப்படுற மாதிரி பண்ணி சொதப்பிடாத. வா டேய், பிரீத்தி நல்லா தூங்கிட்டு இருக்கா. போர்வை எழுப்போம். ஜல 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 ஜல. కుక్కరా ఇంతే ధైర్యం ఉంటే నే ముందే వచ్చి నన్నే భయపడతావు. హిందీ பேசுதுடா. பாவி, அது தெலுங்குடா. போடா లోపల போடா. நில்றி ஆளுக்கு பேயே. நிக்க வேற நிக்க. சந்திரமுகிட்டே நிக்க. நீ போத்தி படுத்துக்க வேண்டியதா. போடா டேய், எரும மாடு ஓடி வந்துடுறா. வரதே டேய், வரது குட்டி, பேய் போயிடுச்சுடா. வா. பேய் போயிருச்சா? போயிடுச்சுடா. இது கல்லாட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். டோம் 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 டோம். தரிகிட 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 தாப்பரி தரிகிட 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 பாவிகளா. தலாக்கு தக்கஜிடு தலாக்கு தக்கஜிடு தக்கஜிடு தலாக்கு தக்கஜிடு தக்கஜிடு கித்தோ. அவன் நல்லா பாடுவான். எனக்கு தொண்டை கட்டிட்டு இருக்கு. அவனை பாட சொல்லு. எனக்கு பாட்டெல்லாம் வராது. மஜனை பேசுவேன். ஐயோ, மஜ ட்ரெஸ் என்ன குட்டியானின் கதை முடிக்க குற விலையில் ஏறி கடிக்க வரட்டாம். வரதராஜா குட்டிக்கரன் அடிக்கிறீங்களோ? குட்டிக்கரனா யூத்து நடப்பாடா என் பூத்து. வாடா 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 வேலை மட்டும் உட்காந்துறாத தாயி. அகம் பிரம்மாஸ்மி. வெத்தலையே இல்லாம வெத்தலை பாக்கு போடுறாளு. என்ன சந்திரமுகி பேயோட கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா? வருது சந்திரமுகி பேய வரட்ட கமலஹாசனை கூப்பிடுறா. ரஜினிடா. டேய், எவ்வளவு நேரம் எப்படி அடி வாங்கிட்டு இருப்பீங்க? மன்னிப்பு கேட்டு ஓடுங்கடா. எங்களை மன்னிச்சிருங்க சந்திரமுகி. பாட்டு டான்ஸ் மட்டும் வேண்டாம் தாயே. கோரிக்கையை ஏத்துக்குச்சுடா. டேய் வருது, பேய் போயிடுச்சுடா. வாடா எஸ்கேப் ஆயிரலாம். பாத்துப்பா, கீழே ஊத்துறாத. அப்புறம் உன்னை தூக்கி போறதுக்கு ஒரு ஆளை கூப்பிடணும். டேய் மேல இருக்குதுடா டாப்பாலு. பாத்து போட. ஏற்கனவே எனக்கு புக்கா மாட்டேன். அவன் முடிய பிடிச்சி இழுத்ததுல இருந்த முடியும் போயிருச்சுடா. ஏற்கனவே என் காலு ஒரு பக்கம் சைடு வாங்குது. இப்போ இன்னொரு பக்கமும் சைடு வாங்க வச்சிருச்சே. நாங்க எங்க இருக்கான்னு பார்த்து கூப்பிடுற. சூப்பு வச்சு தர சொல்லி குடிச்சாதான் உடம்பு தேரும்.
வீரபாகு கேரக்டராவே மாறிட்டியா? அண்ணா இந்த கெட்டப்ல நீங்க செம்ம சூப்பரா இருக்கீங்க. Thank you. இப்படியும் பயந்துருப்பா. ஏயா என்ன ஆச்சு? நான் லிப்ஸ்டிக் இங்க தானே போட்டு விட்டேன், நீ அங்கல போட்டுருக்க? லிப்ஸ்டிக் இல்லப்பா, ரத்தம். ரத்தமா? பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு வா. யோ என்னையா சொல்றீங்க நீங்க? அம்மா அத பிரீத்தி ரூம்ல சந்திரமுகி பேயோ காச்சிரா பேயோ கலந்து இருக்குதுப்பா. லூஸ் மாதிரி பேச. அது எங்களை புரட்டி எடுத்துச்சு பாத்தாங்க. யோ என்னையா சொல்றீங்க? நீங்க எதுக்குமே லைக் இல்ல. லெட் போடு. ஒழுங்கா பண்ண மாட்டேன். பேய் வேஷம் போட சொல்லிட்டு இப்படி பேய் ஓட்டுறியா தாயே? இது நியாயமா? கிருபா ஒரு நிமிஷம். என்ன சவுண்ட் கேக்குது? அது எங்க பாட்டி ரூம்ல இருந்து பாட்டு சத்தம் கேக்குது. ஜானகி அம்மா பாட்டுனா பாட்டிக்கு ரொம்ப உசுரு. அவங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ அப்பெல்லாம் பாட்டு கேட்பாங்க. இப்ப ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்ல பாட்டு சத்தம் கேக்குது. இந்த பாட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது கேட்டது. ஏய் ஸ்ரீஜா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. அத வொர்க் அவுட் பண்ணி நாளைக்கு எப்படி பாட்டு கிட்ட பாராட்டு வாங்க போறேன்னு பாரு. You want any help? இன்னும் போலையா நீங்க? இருமா அந்த கட்டை எடு. மறுபடியுமா? ஐயோ டேய் வரடா வந்துடா. ஓடிடலாம். முட்டை கட்டி எடுத்து அழகலாம்டா. டேய் வாடா வாடா. டாஸ்மார்க் கடைகளை மூட அரசு ஆலோசனை. கிருபா, ஸ்ரீஜா எங்க? எதுக்கு? இல்ல நேத்து ராத்திரி காலையில சீக்கிரம் எந்திரிங்க, அத்தை மனசுல இடம் பிடிக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னா, அதான் காலையிலே எந்திரிச்சு உட்காந்துட்டேன், ஆளை காணோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு நடக்க வேண்டிய பிளான் நாளைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னாச்சு? பாட்டி இன்னைக்கு அம்மாவாசைன்றதுனால குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. கூடவே ஸ்ரீஜாவையும் கூட்டு போயிருக்காங்க. இது தெரிஞ்சதா கூட 2 மணி நேரம் சேர்த்து தூங்கி இருக்கலாம். அடுத்த நியூஸ் பாப்போம். டேய் வருதே, வாடா வாடா இங்க. இவன் ஒருத்த. இதை எடுத்துட்டு எங்கடா போற? பல்லு விளக்க போறா? ஏன் பாத்ரூம்ல விளக்க மாட்டியா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அதான் என் செட்டுக்கு ஆகிற மாதிரியே ஒரு புதர் பக்கமா போய் விளக்க போறேன். ஜூல இருக்க வேண்டியதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா இப்படிதான் இருக்கும். தோ ஜூல இருந்து அடுத்து ஒன்று வந்துருச்சு. டேய் வீரபாகு இங்க வாடா. அங்கிள். நான் அங்கிள். சொல்லுங்க அங்கிள். ஏடா உனக்கு விக்ரம் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கொடுக்குறானா இல்ல வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கொடுக்குறானா? இங்கேயே சுத்திட்டு இருக்க. நீங்க மட்டும் என்ன ஊருக்குள்ள டிக்கெட் பெஞ்சில இந்த பெருசுகள்லாம் உட்காந்துட்டு போற வரவங்க எல்லாம் லந்தடிச்சிட்டு இருப்பாங்களே, அந்த வேலையை தானே பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா நான் பெருசா? நீதான்டா பெருசு. நீ யா பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு. ஏய் நீ பெருசு இல்லடா லூசு. வா. இந்த குச்சி மூட்டை என்ன இவ்வளோ ஸ்பீடா போகுது? ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிச்சு போச்சு. போய் ஃபாலோ பண்ணுவோம். இதோ வரேன். விக்ரம் ஏந்திரு. விக்ரம் ஏந்திரு. என்ன பிரீத்தி, எதுக்கு நீ இப்ப அடிச்ச? இது பாரு. அட தலைவர் படம். இத பார்த்துட்டு என்ன அடிச்ச? தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும்.
நீ என்ன கார்ல போகும்போது சேர் அடிச்சல? எப்ப? அங்க பாரு, ஃபிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. ஏய் இடியட்! அது சரி. அப்ப நடந்த சீனியா இப்ப ஓடிக்கிட்டு இருக்க? ஆமா, அப்ப விட்டுட்டேன். அதான் இப்ப அதுக்கான தண்டனையை கொடுத்தேன். அப்ப இன்னும் என்னெல்லாம் விட்டு வச்சிருக்கேன்னு தெரியலையே. அதெல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் உனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பிரீத்தி, அதெல்லாம் பாட்டி நம்ப வைக்கிறதுக்கான செட்டப் ஃபைட் தானே. இருந்தாலும் என் மேல சேறு பட்டுச்சுல. பிரீத்தி, இப்ப நம்ம பாட்டி முன்னாடி சண்டை போற மாதிரி நடிச்சாலும் நம்ம காலேஜ் படிக்கும்போது நிறைய சண்டை போடுறதுனாலதான் நம்ம லவ் ஸ்ட்ராங் ஆச்சு. விக்ரம், அப்படியே டாபிக்க மாத்தாத. உனக்கு இன்னும் தண்டனை இருக்கு. ஏன் பிரீத்தி, அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா? இருக்கு விக்ரம். அதெல்லாம் ஒரு சந்தோஷமான லைஃப். அதெல்லாம் இனிமே திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுல்ல. ஆமா பிரீத்தி, எனக்கு அந்த மாதிரி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கணும் போல இருக்கு. அப்ப இந்த சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்கலாம். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேத்துக்கணும்னு ஆசை இல்ல. நீங்க சண்டை மட்டும் தான் போடுவீங்களா? ஆமா பிரீத்தி, அதை பத்தி தான் நானும் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஸ்ரீஜாவும் பாட்டியும் இல்ல. தெரியும், கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்ப வரதுக்குள்ள எப்படியும் லேட் ஆயிடும். அதுக்கு இன்னைக்குதான் யாருமே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம புருஷன் பொண்டாட்டிய வாழலாமா? ஒரு நாள் புருஷன் பொண்டாட்டியா? ஏன் உனக்கு இப்ப சண்டை போடணும் போல இருக்கா? ஏன் சண்டை மட்டும் தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்குமா? விக்ரம், நீ ஏதோ பிளான் பண்ற. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ப்ளீஸ் பிரீத்தி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம புருஷன் பொண்டாட்டிய வாழ்ந்து பார்க்கலாமா? நல்லா இருக்கு விக்ரம். சித்தி சித்தி, யாரும் வீட்ல இல்லனா உடனே நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா? சும்மா சித்தி. அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு அனுப்பி நீங்க உண்மையாவே புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு எனக்கும் ஆசைதான். பார்க்கலாம் அதெல்லாம் எப்ப நடக்குதோ. கண்டிப்பா நடக்கும் சித்தி. சித்தி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க புருஷன் பொண்டாட்டியே இருக்கட்டுமா? ஏதோ பண்ணுங்க. ஆனா அண்ணன் கிருபா எல்லாரும் வீட்ல இருக்காங்க. அவங்க ஏதாவது சொல்லிட போறாங்க. சித்தி, அவங்களெல்லாம் நான் கணக்கிலே வச்சுக்கல. நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. எனக்கு உங்க பெர்மிஷன் மட்டும் இருந்தா போதும். சரி, இந்தா காஃபியை குடி ஃபர்ஸ்ட். ஆண்டி, நீங்க போங்க. நான் தான் விக்ரமோட வைஃப் இல்ல. நானே இவனுக்கு கொடுத்துக்கிறேன். சரி. ஓஹோ, புருஷன் பொண்டாட்டியா வாழ போறீங்களா? இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சந்திரிகாவுக்கு போட்டு காட்டி அத்தை கிட்ட மாட்டி விட்டு, ஏய் பிரீத்தி, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஸ்ரீஜா விட நான் பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டி. விக்ரம், நீ படுத்துக்கோ. இப்போல இருந்து உன் வைஃப் நான். ஓகேவா? இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். ஏங்க 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 என்ன பேபி? காஃபி குடிங்க. தேங்க்ஸ் பிரீத்தி. அடுத்து அடுத்து என்ன? புருஷன் எழுந்த உடனே அவன் காலை தொட்டு கும்பிடணும்ல? ரொம்ப தாண்டா ஆசை உனக்கு. ஒரு காஃபி கூட ஒழுங்கா குடிக்க தெரியல. நான் உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? என்ன பேபி, பொசுக்குன்னு புருஷனை போட வாடான்ட்ட? அப்படி தாண்டா சொல்லுவேன். டேய் மாப்ள, இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பட்டு மாதிரி மென்மையா இருப்பாளுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிருவாளுங்க.
இது பெண்களுக்கே உள்ள தனி சிறப்பான ஒண்ணு போல இருக்கு. மாப்பிள்ள வேணாம், இத போட கல்யாணம் பண்ணிக்காதரா. பரவாயில்ல பிரீத்தி, நீ கோவப்பட்ட கூட அழகா தான் இருக்கு. மாப்பிள்ளையும் நம்மள மாதிரி மானம் கெட்டவனா தான் இருக்கான். இது ஆண்களுக்கே உள்ள தனி சிறப்பு போல இருக்கு. சரி சரி, கால காமி. டா சரிங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, போய் குளிச்சிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தாடியை எடுக்கணுங்க. ஐயோ, தாடியில எடுக்க வேணாம் பேபி, அசிங்கமா இருக்குங்க. அது இல்லைன்னா இன்னும் அசிங்கமா தான் இருக்கும் பேபி. சரி சரி, போய் குளிச்சிட்டு வாங்க. இன்னும் பல்ல கூட விளக்கல, அதுக்குள்ள கிஸ்ஸா? அதான் உனக்கு பிரச்சனையா? இப்ப பாரு. பிரீத்தி பிரீத்தி, பல்லு வலிக்காச்சு. பல்லுதான் விளக்குனியா? இன்னும் குளிக்கலையா? போ விக்ரம், போய் குளிச்சிட்டு வா. அதெல்லாம் அப்புறம் குளிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா, ஹாட்டா, ஸ்வீட்டா. விக்ரம், நம்ம புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறோம், அவ்வளவுதான். ஆண்டி வேற வெளியில போயிட்டாங்க, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். That is a perfect time for a perfect kiss. வேண்டாம் விக்ரம், வேண்டாம் வேண்டாம் விக்ரம். பாஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் குளிக்க போறதுக்கு பேபி கிட்ட சோப் கேட்டுட்டு இருக்கேன். ஓ ஆமா ஆமா, சோப்பு இவ்வளவு கிட்ட வந்து தான் கேட்கணும். கரெக்ட். டேய் எரும மாடே, அவன் வாய்க்குள்ளேயே போய் கேட்டிருப்பான், நடுவுல நீ தாண்டா வந்து கெடுத்துட்ட. பஸ், நான் உங்களுக்கு செஞ்சு சொல்லிடுறேன் பஸ். காலையில 10 மணிக்கு ஃபுட்சல் ஆபீசரை மீட் பண்றோம். 12 மணிக்கு பிள்ளையார் கோயில்ல போய் உச்சிகால பூஜைக்கு மணி அடிச்சு துவக்கி வைக்கிறோம். 2 மணிக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல லஞ்ச் பஸ். 4 o'clock துப்பாக்கி சுடுற போட்டியில நீங்க தான் தலைமை தாங்குறீங்க. 6 மணிக்கு குதிரை சவாரி போறீங்க பாஸ். 8 மணிக்கு பில்லியர்ட்ஸ் வீரபாகு. 10 மணிக்கு ஓகே பஸ். 10 மணிக்கு வேலை இல்லையேன்னு சொல்ல வந்த வீரபாகு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உனக்கு அடுத்து கெட்டப்பே கிடையாது. கெட்டப் இல்லையா? சாரி பஸ், சாரி. ஆல் அப்பாயின்ட்மெண்ட் கேன்சல். ஃபுல் ஷெட்யூல நானே பாத்துக்கிறேன் பஸ். அந்த சோப்புக்குள்ள ரகசியம் இருக்கு, அதான் பாஸ் இவ்வளவு கோவப்படுறாரு. சரி பேபி, வா நம்ம குளிக்க போலாம். ஏங்க, நான் காலையில குளிச்சிட்டேங்க, நீங்க மட்டும் போய் குளிச்சிட்டு வாங்க. பொண்டாட்டி சோப் எல்லாம் போட்டு முதுகு தேய்ச்சி விடாம எப்படி தனியா குளிக்க முடியும்? அதெல்லாம் தாலி கட்டி உன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் போடுவோம். நீ போ, போய் குளிச்சிட்டு வா. ப்ளீஸ், ஒரே போங்க விக்ரம், ப்ளீஸ் போங்க. என்ன ஒரு காதல் காட்சி! வாழ்ந்தா இந்த மாதிரி தான் வாழணும். கிருபா, நீ கொடுத்து வச்சவமா. ரெடி பிரீத்தி? ஏங்க, என்னங்க இது, இப்படி ஆபீஸ்க்கு போவாங்க? ஒழுங்கா நில்லுங்க. ஏய், நடிக்காதீங்க. இன்சர்ட் பண்ணலாம். சும்மா நடிக்காத. ஏய், சும்மா இருடா. பிரீத்தி வேணாம். ஓகே, முடிஞ்சது. இப்ப எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா? வாங்க, என் கையால சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்க. இதோ வரேன்.
வாங்க உட்காருங்க. ஏன் கையால சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பா இவங்களை ஏன்பா வீடியோ எடுக்கிற? இருபா உனக்கு தெரியாது. யோ சொன்னா தானே தெரியும். நீ மூடுறா. நான் ஊட்டி விட்டுட்டா.